அட்டகத்தி மெட்ராஸ் படங்களை தொடர்ந்து ரஜினிகாந்த் நடித்த கபாலி என்கிற மிக பிரம்மாண்டமான வெற்றி படத்தை இயக்கிய திரு ரஞ்சித் இன்றைய நமது விருந்தினர். வணக்கம். வணக்கம். வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. இந்த படம் வணிக படமா அரசியல் படமா அப்படின்ற கேள்வி இருக்கு. ரஞ்சித்தோட படமா ரஜினிகாந்தோட படமா அப்படின்ற கேள்வி இருக்கு. அந்த கேள்விகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கபாலி யார்? கபாலி அப்படின்றத பற்றி நம்ம டெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. எனக்கு கபாலி எப்படின்னு அறிமுகம்னா வந்து தமிழ் சினிமாவில் தான் எனக்கு கபாலிகள் வந்து அறிமுகமானாங்க. ஏன்னா கபாலிகள் வந்து பொதுவாக வந்து தமிழ் சினிமாவில் கெட்டவங்களாக இருப்பாங்க, அடியாட்களாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு படங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா வந்து ஆதிகளை நம்ம அந்த சினிமாவிலேருந்து பார்த்திங்கன்னா கபாலிகள் வந்து பொதுவாக சென்னை மொழி பேசுவாங்க. அவங்க வந்து அடியாட்களாக இருப்பாங்க, பொண்ணு தூக்கின்னு சொன்னா தூக்கின்னு வருவாங்க, அந்த மாதிரி வந்து பயங்கரமாக பண்ணிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி கபாலிகள் இருந்து அப்புறம் மிடில் வந்து கபாலிகள் எல்லாமே வந்து காமெடியன்களாக மாறினாங்க. நீங்கள் சில படங்களில் கூட வந்து காமெடியன்களாக வந்து வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணும். அதுக்கப்புறம் வந்து நான் பொதுவாக ஏன் கபாலிகள் வந்து இப்படி எனக்கு இந்த சினிமா பண்ணணுன்னு யோசிச்சதுக்கப்புறமே வந்து நான் சிலது வந்து ஆராய்ச்சி பண்ணுறப்போ வந்து பொதுவாக தமிழ் சூழலில் எளிய மக்களுடைய நிலை என்னவாக இருக்குது, அவங்களுடைய கல்ச்சர் இங்கே என்னவா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பேசுகிறப்போ நான் அது சம்மந்தமான ஒரு தொடர்ந்து அது சம்மந்தமாக நான் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு அது சம்மந்தமாக யோசிச்சுட்டு தான் இருந்தேன். அப்போ தான் வந்து மொழி சம்மந்தமாக, நிலம் சம்மந்தமாக, உடை சம்மந்தமாக, அப்புறம் பெயர் சம்மந்தமாக, பேச்சு வழக்குகள் சம்மந்தமாக இங்கே எவ்வளோ தமிழ் சினிமாவில் ஒரு அடக்குமுறை இருக்குது அப்படின்றது. ஏன்னா வந்து அடக்குமுறை அப்படின்னு கூட சொல்ல முடியாது. அது வந்து என்னென்னா அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களா கிடையாது. அவங்க வந்து இவங்கன்னா இப்படி தான் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் இருக்குல்ல, அந்த விஷயத்தை வந்து நான் கண்டுபிடிச்சேன். நான் அதை உடைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுச்சு. அந்த உடைக்கிறதுல தான் வந்து மெட்ராஸோடைய நிலம் சம்மந்தப்பட்டு பேசுறதா இருக்கட்டும், அட்டகத்தி சம்மந்தமான வாழ்வியல் சம்மந்தமாக பேசுறதா இருக்கட்டும், கபாலியோட பெயர் சொல்லா இருக்கட்டும், இது எல்லாமே அங்கேருந்து தான் வருது. கபாலிகள் வந்து இப்போது ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு போஸ்ட் பார்த்தேன். என்னென்னா முன்னெல்லாம் வந்து எங்கள் அப்பா பேரை வெளியே சொல்கிறதுக்கு நான் ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா எங்கள் அப்பா பேர் வந்து கபாலி. ஆனால் இப்போ வந்து நான் ரொம்ப கபாலின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசிட்டு சுற்றுறேன். எங்கள் அப்பா பேர் கேட்டாலே நான் வந்து கபாலின்னு சொல்லி சுற்றுறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. இன்னொன்று என்னென்னா வந்து ஒரு பையன் ஏரியாவில் ஒரு பையன் பேர் வந்து கபாலின்றப்போ வந்து அவனை எல்லாருமே முதல்ல வந்து கிண்டல் பண்ணிட்டுருப்பாங்க. இப்போ வந்து என்னென்னா இந்த படம் வந்ததுக்கப்புறம் வந்து அவனை கபாலிடான்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமிதமாக சொல்கிறதா வந்து நான் கேலிக்குரியதாக இருந்த ஒரு பொருளுக்கு ஒரு பெருமிதத்தை தேடி தந்ததா சொல்கிறீங்க. ஆனால் என்னோட கேள்வின்றது கபாலின்ற ஒன்றை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? கபாலியின் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே அதுதான். இது வந்து ஏன் வந்து இந்த பெயர்கள் வந்து வில்லன்களுக்கும் கேலிக்குரிய பெயர்களாகவும் ஏன் இருக்குது, ஏன் மற்ற பெயர்கள் மாதிரி இப்போ வந்து நிறைய பேர் சுந்தரபாண்டியன்லேருந்து நிறைய பேர்கள் இருக்குது. இப்போ இந்த பேர்கள்லாம் ஏன் வந்து பயங்கரமாக இருக்கிறப்போ நமக்கு இந்த பெயர்கள் ஏன் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு யோசிக்கிறப்போ இந்த பெயர்களை நம்ம வந்து மீளுருவாக்கம் செய்யணும், இது வந்து ஹீரோக்களுடைய பெயர்களாக நான் மாற்றணும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். அப்படி தான் வந்து கபாலின்னு வச்சேன். அப்புறம் கபாலியை பற்றி யோசிக்கிறப்ப தான் வந்து அது புத்தருடைய டெக்ஸ்டாக மாறுது. புத்தருக்கும் வந்து கபாலத்தில் உணவு கொடுத்தாங்க, அதனால் கபாலன் அப்படின்ற ஒரு பெயர் இருக்குதா கேள்விப்பட்டேன். கபாலின்றது வந்து அங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். கபாலீஸ்வரன் கோயில் கூட வந்து புத்த விகார் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் வேறு, ஒரு ஆராய்ச்சி வேறு இருக்குது அப்படின்றப்போ வந்து அப்போ இது அது சம்மந்தமாக சம்மந்தமாக இருக்குது அப்படின்றது வந்து என்னால் புரிஞ்சதுனால அது ரொம்ப நான் வந்து கவனமாக இதை வந்து இங்கே வச்சே ஆகணும். ஏன்னா என்னுடைய எல்லா படங்களுக்கும் ஃபஸ்ட்டு நான் ஹீரோ சம்மந்தமான ஒரு கதை ஏதாவது வச்சுருக்குன்னு வச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு கபாலின்னு சொல்லிட்டு தான் எழுதவே ஆரம்பிப்பேன் நான். அது வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனியில் போயிட்டு இது பேர் பழசாக இருக்குது அதுன்னு சொல்லி இப்படியெல்லாம் இருக்கிறப்போ ரஜினி சார் கபாலி வந்து உங்களுடைய முதல் முயற்சி இல்லை, தொடர்ந்து சில படங்களுக்கு. ஆமாம், இப்போ ரஜினி சார் கிட்ட வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த பேர் சொல்கிறப்ப கூட எனக்கு தயக்கம் இருந்தது. அதனால் ஒரு 3 டைட்டில் எழுதிட்டு இதை வச்சுட்டு எடுத்து போய் கொடுத்தேன். இதை படிச்சது கபாலி சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொன்னார். அதனால தான் அது. ஆனால் அவர் கபாலியோட அரசியல் தெரியுமா ரஜினிக்கு? கபாலி அதை கபாலீஸ்வரன் கபாலி அப்படின்ற இதில் இருக்கும். ஆனால் கபாலியோட அரசியல் அதுக்கப்புறம் நான் சார்கிட்ட வந்து நான் பேசினேன், இது வந்து இப்படி பயன்படுத்துவாங்க, இப்படி வந்து இருந்தது சார் இது அப்படின்னு அவர்கிட்ட நான் சொன்னேன். நான் இல்லை, எளிய மக்களை ஒடுக்கப்படுறவங்கள அல்லது கேலிக்குரியவங்களா சித்தரிக்கப்படுறவங்கள ஹீரோக்களாக உருவாக்கணும், அந்த மீட்டு உருவாக்கம் செஞ்சு அவங்களுக்கு ஒரு பெருமிதத்தை தேடி தரணும் அப்படின்றது உங்களோட அரசியலாக இருக்கலாம். அந்த அரசியலுக்கு ரஜினி எப்படி எதிர்வினையாற்றும்? ரஜினி சார் வந்து இஸ் வெரி கம்ஃபர்டபுள். அவர் வந்து என்னென்னா மெட்ராஸ் படம் பார்த்துட்டு தான் இந்த படமும் என்னை கூப்பிட்டாரு. மெட்ராஸ் படத்தோட பிரச்சனை அவருக்கு தெரியும். அப்போ அப்படின்றப்போ வந்து இந்த படம் ஏன் கூப்பிட்றேன்னு நான் தெளிவாக சொன்னேன். இந்த மாதிரி மக்களோட பிரச்சனை, இந்த மாதிரி அப்ரஸ் கம்யூனிட்டியோட பிரச்சனை, இதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அதுலேருந்து ஒரு தலைவன் வரும், அவனுடைய பேர் இந்த பேர் அப்படின்றப்போ வந்து அதை அவர் அவ்வளோ சூப்பராக புரிஞ்சு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். எனக்கு மனப்பூர்வமாக அவர் இணங்கி தான் செஞ்சிருக்காரு, அவர் தெரியாமல் இதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது. ரஜினியை வந்து ரஞ்சித் பயன்படுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் புக்கு கொடுத்துட்டேன், நான் என்னுடைய திரைக்கதை புத்தகம் வந்து கொடுத்துட்டேன்.
ஒவ்வொரு டைலாக்கும் வந்து நான் ஏற்கனவே எழுதி அதில் இருந்தது தான் நம்ம வந்து அங்கே போயிட்டு ஸ்பாட்லேயே பேசினோம். அவர் ஃபுல்லாக படிச்சுட்டார். அவர் படிச்சுட்டாரு. தானு சாருக்கு நான் கொடுத்துட்டேன். அவங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் எந்த ஒரு டெக்ஸ்ட்டையும் வந்து எதையும் நான் உள்ளே வைக்கவே இல்லை. எல்லாருக்கும் தெரிஞ்சு இதுதான் கதை, இதுதான் டைலாக், இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லி தான் நான் படமே எடுத்தேன். கபாலி ஒரு சீரியஸான ஒரு அரசியலை பேசுகிற ஒரு படமாக இருக்கு. அதோட டெக்ஸ்ட் ஆரம்பத்திலேருந்து நீங்கள் எடுத்த கதைக்களம், அதில் பேசுகிற வசனங்களில் இருக்கக்கூடிய கூர்மை, வன்முறை நீங்களா பார்த்தா அதில் வந்து ஒரு சீரியஸான அரசியல் இருக்குது. ஆனால் அந்த அரசியல் படத்தை ரஜினிக்காக நீங்கள் சில இடத்துல சமரசம் பண்ணியிருக்கீங்க, அதில் சில நீக்குப்போக்காக சில காட்சிகளை இலகுவாக்கியிருக்கீங்க, அந்த அரசியலோட அடர்த்தியை குறைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாமா? அடர்த்தி கிடையாது. இந்த படத்துக்கு என்ன தேவையோ நான் அதை வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது வந்து அதிகப்படியாக பண்ணியிருந்தா தான் வந்து இது இன்னும் வந்து இது வந்து துருத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி. எனக்கு பிரச்சாரத்தில் வந்து நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா வந்து இத்தனை ஆண்டு காலமாக பிரச்சாரம் செஞ்சு எந்த ஒரு மாற்றம் நிகழப்போ இது வந்து என்னென்னா உளவியல் ரீதியாக அவனுக்குள்ளே போகணுன்றது. நம்ம வந்து இதெல்லாம் பிரச்சாரம் செய்யாததோ உளவியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. பாம்பு பால் குடிக்கும்னு சத்தியமாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பாம்பு பால் குடிக்கும்னு சின்ன வயசுலேருந்தே நமக்கு தெரியும். புத்துக்கு வந்து இன்னி வரைக்கும் பால் ஊற்றிட்டு இருக்காங்க. ஆனால் பாம்பு பால் குடிக்காது. இந்த உளவியலை இது யார் கிரியேட் பண்ணுது அப்படின்னா இந்த ஊடகங்கள் வந்து மிக முக்கியமான ரோல் பண்ணுது. கதையும் சரி, நம்ம நம்பிட்டு இருக்க கதைகள், அப்புறம் படங்களில் காட்டினது, இது எல்லாமே சின்ன வயசுலேருந்து நம்ம பார்க்குறப்போ இது வந்து அவன் பிரச்சாரமாக கூட பயன்படுத்தலை, ஒரு நம்பிக்கை வழியாக இது வந்து சொல்லிட்டு போகிறான். அப்போ இதை வந்து நான் என்ன பண்ணேன்னா நம்பிக்கை வழியாக உளவியல் ரீதியாக அவனுக்குள்ளே கொண்டு போகணுன்னா இது வந்து டெக்ஸ்ட்டை வந்து பிரச்சாரமாக கொண்டு போகாமல் கதைகள் வழியாக கதாநாயகர்கள் வழியாக கதை சொல்கிற இடங்கள்லாம் நான் மாற்றுறப்போ இது வந்து அவங்களுக்குள்ளே போவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் எனக்கு. இது வந்து அதிகம். அதனால தான் நான் வந்து அந்த காட்சிகளை எனக்கு தேவையான இடங்களை கூட நிறைய டைலாக் கட் பண்ணிவிட்டு இது இங்கே தேவையில்லை, அவசியமே இல்லை, எந்த இடத்துல தேவையோ அங்கே மட்டும் பேசினா போதும் தான் நான் நிறைய கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். நிறைய டைலாக்கை தூக்கியிருக்கேன். படம் எடுத்து சார் பேசி நிறைய டைலாக்கை எடிட் பண்ணியும் தூக்கியிருக்கேன். நான் என்ன அப்படி முக்கியமான டைலாக்ஸ் எடிட் பண்ணியிருக்கேன்? நிறைய இருக்கு, எனக்கு தெரியலையே இப்போது. இல்லை, ரொம்ப பிரச்சாரத்தில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க, அதே நேரத்தில் ஒரு அரசியலை பேசணும் அப்படின்னு சொல்கிறீங்க. பிரச்சார நெடி இல்லாமல் ஒரு அரசியலை பேசணும் அப்படின்றதுக்கான தேவை இன்னைக்கு தமிழ் சமூகத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இருக்குது. இங்கே வந்து என்னென்னா நீங்கள் பிரச்சாரம் அப்படின்றதே வந்து என்னென்னா ஒருத்தனை வந்து என்ன சொல்கிறேன் மூல செலவை அதுக்கெல்லாம் நம்மளுடைய கோபம் எல்லாத்தையும் வச்சு ஓப்பனாக பேசுகிறது ஒன்று, அதை வந்து கேட்குறவனுடைய எதிர்வினையாற்றுறது ஒன்று இருக்குது. அதை மீறி இவர் பேசிகிட்டே இருப்பார், அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. நான் அது எனக்கு தேவையே இல்லை, நான் டிஸ்கஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு உரையாடலை நிகழ்த்தணும்னு நினைக்கிறேன். இந்த உரையாடல் தான் இது வரைக்கும் நிகழாமலே இருக்குது. நீ நானும் உட்காந்து பேசணும்னு நான் விருப்பப்படுறேன். நீங்கள் யார், நான் யார், நீங்கள் பேச விரும்புகிற உரையாடல் எது? அதான் அடிமைப்படுத்துகிறவன், அடிமைப்பட்டு கிடக்கிறவன், ரெண்டு பேர் தான். வர்க்கம், முதலாளி, தொழிலாளி. பெண் அடிமைப்படுத்துகிறவன், பெண்கள், இது மாதிரி எல்லாமே. இப்போ சிறுபான்மைக்கு எதிராக செயல்படுறவன் சிறுபான்மையினர். எல்லா மட்டத்திலையும் நான் சொல்கிறேன். நான் ஒடுக்கப்பட்ட எல்லா மட்டத்திலையும் நான் சொல்கிறேன். இந்த உரையாடலை இரண்டு பேருக்குமான உரையாடலாக மாறணும். அழுத்தப்படுறவன், அழுத்துறவன், ரெண்டு பேருக்குமான உரையாடல் நிகழணும். ரெண்டு பேரும் உட்காந்து பேசணும். இந்த படம் வணிக படம் அப்படின்னு சொல்லணுமா, இது ஒரு அரசியல் படம்னு புரிஞ்சுக்கணுமா? படம்னு சொல்லணும். இது எனக்கு வணிக படம், அரசியல் படம், அவர் சின்ன படம், பெரிய படம், கலைப்படம், வணிக ரீதியான படத்தில் உடன்பாடே கிடையாது. இது ஒரு படம். இந்த படத்தை நீ பார்க்குறப்போ உனக்கு எந்த மாதிரியான உணர்வு உனக்கு கிடைக்குதோ அதை நீ எடுத்துகிட்டு போ. கிடைக்கலையானா நீ அங்கேயே விட்டு போ. அதுதான். நீங்கள் உரையாடல் நிகழ்த்தணும் அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்க. உரையாடல் அப்படின்னு சொல்லும்போதே ஒரு பிரச்சனை இருக்குது, அதை பேசி தீர்க்கணும். அது என் பிரச்சனை. அந்த உரையாடல் வந்து என்னுடைய பிரச்சனை. நான் வந்து பேசணும்னு நினைக்கிறேன். நான் பேசுகிறப்போ அவனை கனெக்ட் பண்ணலைன்னா நான் தோல்வி அடைஞ்சிட்டுன்னு அர்த்தம். அப்போ நான் கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். அது எனக்கு புரியுது. அது உரையாடணும், உரையாடி அதை பேசி தீர்க்கணும் அப்படின்றது உங்களுடைய முனைப்பு அல்லது முயற்சி அல்லது இலக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆனால் ஒரு 21ஆம் நூற்றாண்டில் சமூகத்தில் எல்லாமே ஒரு தீர்ந்துருச்சு, சமூகத்தில் வந்து பற்றி எரிகிற பிரச்சனைகள் அப்படின்னு ஒன்று இல்லை, ஏறத்தாழ ஒரு சமத்துவத்தை இந்த சமுதாயம் எட்டிடுச்சு அப்படின்னு பார்க்கிற ஒரு பார்வை இருக்கிற நேரத்தில் இந்த உரையாடல் அவசியமா? ஐயோ, இது யார் சொன்னது? உங்களுக்கு சமத்துவமே கிடையாது. இது ஈக்குவலிட்டி இல்லாத ஒரு நாடு, ஈக்குவலிட்டி இல்லாத ஒரு இடம். நிச்சயமாக வந்து அந்த சமத்துவம் என்பதே இது வந்து உளவியல் சிக்கல் தான். நம்ம வந்து கண்ணில் வந்து பார்க்குற வியூ வேறு, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற உணர்வு வேறு. எல்லாருமே சாதி அடிப்படையில், மத அடிப்படையில் பிரிவினைவாதிகளாக தான் இருக்கிறோம், உணர்ச்சி வசப்பட்ட ஆட்களாக தான் இருக்கிறோம். உங்களை உணர்ச்சி வசப்படுறதுக்கு எனக்கு ஒரு சொல் போதும். நீங்கள் வந்து ஒரு மதத்தில் இருக்கிறீங்களா, உங்கள் மதத்தையோ இங்கே எதையோ வந்து நான் தப்பாக பேசினா நீங்கள் உடனே முன்னாடி வந்து நிற்பீங்க, என்னை சண்டை போடுவீங்க. இதில் எங்கேருந்து வந்து சமத்துவம் இருக்குது, எங்கேருந்து உரையாடல் இருக்குது? நம்ம யாருமே வந்து ஈக்குவலிட்டி இல்லை, எந்த இதுலையுமே எல்லாமே உணர்ச்சி வசப்பட்ட ஆட்களாகவே இருக்கிறோம்.
ஏதோ ஒரு கொள்கையின் அடிப்படையில், ஏதோ ஒரு மத சித்தாந்தின் அடிப்படையில், சாதி சித்தாந்தின் அடிப்படையில் உணர்ச்சி வசப்பட்ட ஆட்களாக இருக்கிறப்ப அந்த உணர்ச்சியை எனக்கு கிள்றதுக்கு ஒரு சொல் போதும். அது ஒரு சொல் வந்து உங்களை கொல்ற அளவுக்கு, இந்த உலகத்தை அழிக்கிற அளவுக்கு அது மாறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற அல்லது இந்திய சூழலில் இருக்கிற ஒரு ஒடுக்குமுறை அல்லது சாதிய ஏற்றத்தாழ்வு, சுரண்டல் அப்படின்ற ஒன்றை நேரடியாக இங்கே சொன்னால் சிக்கலாகும் அப்படின்றதுனால நீங்கள் மலேசிய கதைக்களத்தை தேர்ந்தெடுத்தீங்களா? அப்படி கிடையாது. நான் வந்து கோவா ஷூட் போகிறப்போ, வெங்கட் பிரபு சார்கிட்ட ஒர்க் பண்ணேன். கோவா ஷூட் போகிறப்போ 35 நாள் அங்கே இருந்தேன். அப்போ ஒரு கதை சொல்லி, கதை வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ எங்கெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் பற்றி தான் நம்ம யோசிப்போம். நான் அப்போ யோசித்த கதை தான் இது. அந்த டைமில் அங்கே இருக்கிற தமிழர்கள், அங்கே இருக்கிற தமிழர்களுடைய லைஃப், ஏன் இவ்வளோ தமிழர்கள் மலேசியாவில் இருக்காங்க, நீங்கள் எங்கே போனாலும் தமிழர்கள் இருப்பாங்க. அப்போ ஏன் இவ்வளோ தமிழர்கள் வந்து இது ஒரு தமிழர் நாடா, இது வந்து ஏன் வந்து இப்போ நம்முடைய தமிழ்நாடு விட இது வேற ஒன்றா இருக்குது. இங்கே லேண்ட்ஸ்கேப்லேருந்து எல்லாமே வேற இருக்குது. ஆனால் தமிழர்கள் இப்படி இருக்கிறாங்க, அவங்களோட உடை இருக்குது, அவங்களுடைய மொழி இருக்குது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட் வந்து எனக்கு அப்போ தான் நான் முதல் முறையாக பார்த்தேன். நான் அப்படி அது ஒர்க் பண்ணணும்னு நினச்சிறேன். அப்படி ஒர்க் பண்ணணும்னு நினச்சது தான் அதோட விளைவு தான் இது. மற்றபடி வந்து அதுக்கப்புறம் பேசப்படுற அரசியல் எங்கன்னா தமிழர்கள் எங்கே போனாலும் இதை நம்ம பேசலாங்க. லேண்டோ மொழி இடமோ மாறுறதுல பிரச்சனையே கிடையாது. தமிழர்கள் எங்கேயுமே தமிழர்கள் தான். இல்லை, மலேசியாவில் இப்படியான ஏற்றத்தாழ்வு, ஜாதி ரீதியான ஏற்றத்தாழ்வு அல்லது சுரண்டல்னு ஒன்றும் இல்லை. அங்கே பூர்வக்குடி அவங்களுக்கான முன்னுரிமை, மலாயா மக்களுக்கான முன்னுரிமை அப்படின்ற ஒன்று வந்தது. அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நான் போயிட்டு நேரடியாக மீட் பண்ணி பேசியிருக்கேன். நான் அதனால ஆரம்ப காலகட்டத்தில் இங்கிருந்து போனவர்கள் முக்கால்வாசி பேர் வந்து தலித்துகள் தான். அங்கே போயிட்டு வந்து தான் அவங்க இன்னைக்கு வரைக்கும், நீங்கள் போயிட்டு பாருங்கள் அந்த மக்களை, தோட்டங்களில் வசிக்கிற மக்கள் இன்னைக்கு வரைக்கும் கேஏல கூட பார்க்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. தினசரி கூலிகளாக ஒரு ஓட்டு அந்த அவங்க கட்டி கொடுக்குற வீடுகள்லேயே அவங்களுடைய லைஃப் வாழ்ந்து முடிஞ்சு போகுது. அந்த ஜென்ரேஷனில் குறைந்தபட்ச குழந்தைகள் மட்டும்தான் வெளியே வராங்க படிச்சுட்டு. ஆனால் கல்வியும் அந்தளவுக்கு அங்கே பெருசாக அந்த வாய்ப்பு வந்து அங்கே இல்லை. இப்போ எக்கச்சக்க ஜாதி சங்கங்கள் இருக்கு. இப்போ பணக்கார மட்டத்தில் மட்டும்தான் அந்த ஜாதி பிரச்சனை இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. மற்றபடி வந்து காதல் திருமணங்கள் எல்லாருமே பேசிக்கிறாங்க, பழகிறாங்க. நம்ம ஊர் மாதிரி டவுரி பிரச்சனை அங்கே எல்லாம் எல்லாமே இருக்குது. ஆனால் உயர் சமூகம், அதாவது பணம் வசதி படைத்தவர்கள் மத்தியில் இந்த சாதி வந்து மிகப்பெரிய ரோல் பண்ணுது. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிறான். இது அது இங்கிருந்து தான் அது போதாங்க. அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த சாதி மிடில் வந்து காலி ஆகுது. மிடில், ஏன்னா அங்கே எல்லாருமே வந்து இந்துன்ற தன்மைக்குள்ளே தான் ஒன்றா வராங்க. அங்கே வந்து ஜாதி அடிப்படையிலையும் இது இந்தியன்ஸு இந்து அப்படின்ற இந்து மத அடிப்படையில் தான் எல்லாருமே ஒன்று சேர்றாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் அதுக்கு அடுத்தது இப்போ வந்து அந்த ஜாதி அடிப்படையில் எல்லாமே ஒன்று சேர்றாங்க. ஜாதி அடிப்படையில் சங்கங்கள் நிறைய இருக்குது. நான் போகிறப்போ நான் நிறைய தேடி இருக்குது, நிறைய இடத்துல சங்கங்கள் இருக்குது, ஜாதி சங்கங்கள். இங்கேருந்து வந்து குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த பிரபலங்களை கூப்பிட்டு அங்கே போயிட்டு விழா நடத்துறதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் ஒரு விழா நடந்தது. மலேசிய தமிழ் சமூகமும் ஜாதிய சமூகம் தான் அப்படின்னு சொல்ல வர்றீங்க? தமிழ் சமூகமே ஜாதிய சமூகம் தான். அதில் மலேசிய தமிழ் சமூகத்துக்கு விதிவிலக்கு இல்லை. அதெல்லாம் கிடையாது. மொரிஷியஸில் தான் ஓரளவுக்கு வந்து இது காணாமல் போயிருக்குன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். மொரிஷியஸில் புலம்பெயர் தமிழர்கள் எங்கே போனாலும் தன்னுடைய சாதியை கூட கொண்டு போகிறாங்க. இதுதான் ரொம்ப மோசமான ஒரு சூழல். இது நிலம், அதாவது அவ்வளோ வழிகள் போர் எல்லாத்தையும் மீறி போயிட்டு போனால் கூட வந்து இந்த சாதியிலேருந்து இந்த சாதியில் தான் பொண்ணு எடுப்பேன், இதுதான் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது இருக்குதுல்ல. இதை விட வந்து ஒரு மோசமான நிகழ்வு இந்த தமிழ் சமூகத்துக்கு. இது எப்போ போகும்னு எனக்கு தெரியல. நான் தமிழன் தான், நான் தமிழ் தான். என்னுடைய தமிழ் உணர்வு வந்து அவ்வளோ பெரிய என் பொண்ணு பேர் மகிழினிலேருந்து எனக்கு வந்து தமிழ் உணர்வு. என் பேர் கூட பி இன்ஷியல் போட்டு யாரும் சொல்லக்கூடாதுன்னு தான் பாரஞ்சித்து நான் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோ தமிழ் உணர்வு, அவ்வளோ தமிழ் வெறி எனக்கு இருக்குது. ஆனால் நான் வந்து சாதியில் வந்து தாழ்ந்தோன்ற ஒரு இது இருக்குல்ல, அது என்னால் ஏற்றுக்கவே முடியாது. அந்த ஈக்குவலிட்டிக்கு தான் நான் போராடிட்டுருக்கேன், பேசிகிட்டு இருக்கேன். மலேசிய கதைக்காக எந்த அளவுக்கு ஆராய்ச்சியில் ஈடுபட்டீங்க? மலேசியா கதைக்காக இப்போது புத்தகங்கள் நிறைய கிடைக்குது, நம்ம போயிட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு இருக்குது. அதனால் வந்து அது ரொம்ப ஈஸி தான். ஒரு படம் பண்ணணுன்னு நினைக்கிறப்போ, ஒரு எழுதுன்னு நினைக்கிறப்போ அது பற்றின ஆராய்ச்சின்றது ரொம்ப சுலபமான விஷயம் தான். அது கஷ்டமான விஷயம்னு எனக்கு தோணலை. நிறைய புத்தகங்கள் படித்தேன், நிறைய தலைவர்களை போயிட்டு அங்கே மீட் பண்ணேன். எல்லா விதமான தலைவர்களும் நான் மீட் பண்ணேன். எல்லாரையும் மீட் பண்ணேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னவா இருக்குது எல்லாத்தையும் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட போய் பேசணும். அங்கே இருக்கிற கல்ச்சர் என்னவா இருக்குது. கோயில் திருவிழாக்களை போய் பார்த்தேன். அந்த கோயில் திருவிழாலாம் அங்கே நடக்கிற திருவிழா தான். கோயில் திருவிழாக்கள் நடக்கிற கலவரங்கள், முக்கியமாக கலவரங்கள் வந்து கோயில் திருவிழாக்கள் தான் நடந்திருக்காங்க. அதை போய் பார்த்துருக்கோம். அப்புறம் மக்களுடைய உணவு சம்மந்தமாக, எல்லா சம்மந்தமாக, லேண்ட் சம்மந்தமாக, அப்புறம் தோட்டங்களில் நடக்கிற வந்து அரசியல் வந்து எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி தான் இது வந்து பண்ணணும். மலேசிய தமிழர்கள் அப்படின்றவங்களுடைய வாழ்க்கையை இந்த படம்
எந்த அளவுக்கு யதார்த்தமாக பிரதிபலிச்சிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. பொதுவாக ஒரு ரஜினி படம் அப்படின்னு வந்தால் அதில் ஒரு மசாலா தன்மை இருக்கும், வணிகத்தன்மை இருக்கும், வெற்றி பெறதுக்காக சில கலவைகளை சேர்ப்பாங்க. உங்கள் படம்ன்றது ஒரு யதார்த்தத்துக்கு நெருக்கமான படத்தை எடுக்கிறது அப்படின்றத ஒரு பாணியாக நீங்கள் கடைபிடிச்சிட்டு வரீங்க. நீங்கள் ஒரு அரசியலை பின்பற்றினாலும் இந்த படம் மலேசிய தமிழர்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு யதார்த்தத்தோடு பிரதிபலிக்குது? இதில் யதார்த்தம் கம்மி. மலேசிய தமிழர்களுடைய டெக்ஸ்ட்டு அவங்களுடைய இதை தான் நான் பயன்படுத்திருக்கிறேன். முழுசாக என்னால் கொண்டு வர முடிஞ்சதுதான் முடியாது. ஏன்னா வந்து அந்தளவுக்கு நான் இப்போ மெட்ராஸ் நான் எடுத்தேன்னா வந்து அதோட யதார்த்தத்தை இன்னும் எல்லாத்தையும் எனக்கு தெரியும். ஒரு சின்ன விஷயம் கூட வந்து என்னால் ஒரு பேச்சு வழக்கு எப்படி முடிக்கணுன்றது அளவுக்கு எனக்கு தெரியும். ஆனால் இதில் வந்து என்னன்னா வேற ஒரு லாங்குவேஜ், வேற ஒரு மொழி, வேற எடுத்துகிறப்போ லேண்ட்ஸ்கேப், நான் இதில் வந்து லேண்ட்ஸ்கேப்பு, உடை, அப்புறம் சில விஷயங்கள் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து நான் கரெக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் கடைசியில் தான் மொழிக்கு போனேன். அப்போ வந்து மொழி போகிறப்போ மொழி என்னால் ரொம்ப லாகவாக ரொம்ப ரியலாக என்னால் கொண்டு வர முடியல. அப்புறம் நம்ம எடுக்கிறது வந்து தமிழ் மிகப்பெரிய வந்து இங்கே தான் வந்து ஒரு பாப்புலரான ஒரு வியூவர்ஸ் இருக்கிறப்போ வந்து இவங்களுக்கான அந்த மொழி சிக்கல் வரக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் நமக்கு இருந்ததுனால வந்து மேக்ஸிமம் முக்கியமான சில வார்த்தைகளை மட்டுமே மையமாக வச்சு யதார்த்தத்துக்கு கொஞ்சம் நெருக்கமாக போனேன் தவிர முழு யதார்த்தத்துக்குள்ளே நான் போகல. இந்த படத்துக்கு வேணாம் நான் முடிவு பண்ணிட்டேன். ஆக்சுவலி யதார்த்தத்துக்கு நெருக்கமான படம் அப்படின்னு தான் சொல்லலாம். இது வந்து முழுமையான யதார்த்த படம் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் இந்த காட்சி, இதில் வரக்கூடிய வசனங்கள் இது எல்லாமே தமிழ்நாட்டை மையப்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதிய ஏற்றத்தாழ்வு அப்படின்ற ஒன்றை இங்கே நேரடியாக சொல்ல முடியாத சூழலில் அந்த மறைபொருளாக அதை வைத்துக்கொண்டு நான் கோட் சூட் போட வேண்டா, நான் கால் மேலே கால் போட்டு தான் உட்கார வேண்டா, நான் ஆள பிறந்தவன் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அதுதான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுது. இது வந்து திட்டமிட்டு ஒரு தலித் படம் அப்படின்ற ஒரு முத்திரை இதுக்கு கிடைக்கணும்னு நீங்கள் செஞ்ச ஒன்றா, அல்லது கதைப்போக்கில் வரணும் அப்படின்னு விட்ட ஒன்றா? இல்லை, முதல்ல வந்து தலித் படம் அப்படின்றதே நான் வந்து எதிர்க்கிறேன். நீங்கள் இத்தனை ஆண்டு காலமாக இந்த சினிமாவில் எத்தனை படங்கள், சின்ன கவுண்டர் வந்திருக்கு, தேவர்மன் வந்திருக்கு, எக்கச்சக்கமான படங்கள் வந்திருக்கு. அப்போ தேவர்மன் வந்து நீங்கள் தேவர் படம்னு சொல்லுவீங்களா? அப்புறம் வந்து சின்ன கவுண்டர் படங்களை வந்து சின்ன கவுண்டர் படம்னு சொல்லுவீங்களா? இப்போ இந்த மாதிரியான சொல்லாடலே வராதப்போ எதுக்கு தலித் படம்ன்ற ஒரு சொல்லாடல் வருதுன்றதை முதல்ல வந்து நான் எதிர்க்கிறேன். அதுக்கு இதில் வந்து நான் உடன்படவே இல்லை. ரெண்டாவது வந்து என்னென்னா உடை சம்மந்தமான அரசியல் அப்படின்றது பொதுவாக அப்ரெஸ்டு கம்யூனிட்டிக்கும் ரொம்ப முக்கியமானது. வெறும் வந்து தலித்துகள் மட்டும் கிடையாது. நீங்கள் வந்து தமிழ் சமூகம், இங்கே தமிழ் சமூகத்தில் இங்கே தலித்துகள் வந்து பிரச்சனையாக இருக்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து தமிழ் சமூகம் வெளியே போகிறப்போ அங்கே வந்து அந்த கம்யூனிட்டிக்கு தமிழ் சமூகம் வந்து அப்ரெஸ்ட் கம்யூனிட்டியாக இருக்குது. இதே தான் வெள்ளையர்களுக்கு வந்து எதிராக வந்து கருப்பர்கள் வந்து அப்ரெஸ்ட் கம்யூனிட்டியாக இருக்கிறப்போ அப்போது அடிநிலை கீழ்நிலையில் இருக்கிற மக்கள் வந்து அவங்களுடைய உடை சம்மந்தமாக, மொழி சம்மந்தமாக, உணவு சம்மந்தம் எல்லாமே வந்து அவங்க வந்து அதை மீறுறப்போ அது வந்து பிரச்சனையாக தான் மாறும். இது வந்து வெறும் வந்து இவங்களுக்கு மட்டுமான பிரச்சனையாக நம்ம வந்து பார்க்கக்கூடாது. இது வந்து ஃபஸ்ட்டு இது ஒன்று. அதுக்கப்புறம் என்னென்னா இது எப்படி ரெண்டு இடத்துலையும் கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கணும். இப்போ நீங்கள் வந்து மலேசியா தமிழர்களை பற்றி நீங்கள் எடுத்தீங்களா? மலேசிய தமிழர்களுடைய சூழலே அங்கே வேறு. அங்கே என்னென்னா வந்து இவங்க அதாவது மலாய்க்காரர்கள் வெள்ளையாக இருப்பாங்க, சீனக்காரர்கள் வெள்ளையாக இருப்பாங்க, தமிழர்கள் தான் கருப்பாக இருப்பாங்க. அவங்க அப்போ அவங்களுடைய அந்த ரெண்டு பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தமிழர்கள் எப்படி இருப்பாங்கன்றதை நம்ம வந்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ அவங்கள பார்க்குறதே வந்து கருப்பாரகிறன்றதே இங்கே வந்து பிரச்சனை அப்படின்றப்போ கருப்பர்கள் அப்படின்னு தான் வந்து மலேசியா தமிழர்களை வந்து பார்க்குறப்போ அப்போ அவங்க அந்த கருப்பர்கள்ன்றதை காலி பண்ணால் அவங்களுக்கு ஈக்குவலாக மாறுறப்போ அவங்களோட உடை, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், நடவடிக்கைகள், உணவு எல்லாத்தையும் மீறுறப்போ அங்கே சிக்கல் வருது. இவன்லாம் இந்த மாதிரி இருக்கான், இவன்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறான், இவன்லாம் அப்படின்றது அங்கே ஒரு பொதுவான ஒரு பிரச்சனையாக அப்படி மாறுறப்போ அது இங்கே நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஏன்னா இங்கே ஏற்கனவே இருக்குது. தமிழ் சமூகத்திலே வந்து ஒரு படிநிலையில் இருக்கிறப்போ கீழே இருக்கிறவங்க இப்படி போடக்கூடாது, கீழே இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றது தமிழ் சமூகத்திலும் சரி இந்திய சமூகத்திலையும் இருக்கிறப்போ ஈஸியாக ரெண்டு பேருக்கும் வந்து பொதுவாக செட் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இது வந்து நான் மெட்ராஸ்லேயும் வந்து இது மாதிரியான சில அரசியல் நம்ம பேசியிருக்கோம். இந்த படத்துக்கு இந்த இடத்துல நம்ம ஏன் முக்கியமாக பேசுகிறோம்னா அங்கே ரெண்டு பேரும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் இது வந்து தேவையாக இருக்குது. அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் தேவையாக இருக்குது. அதே சமயத்தில் இங்கே யாருக்கு கனெக்ட் ஆகுதுன்னா ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் கனெக்ட் ஆகணும். ஆனால் ஆகாமல் எதுக்கு வந்து தலித்தில் மட்டும் கனெக்ட் ஆகுதுன்னு நான் கேட்குறேன். கேள்வி இல்லை, தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் தலைவர்களும் போடுகிற உடை அப்படின்றது வேட்டி சட்டை. ஆனால் தலித் இயக்கங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற தலைமையாக உருமாறி இருக்கக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமியோ அல்லது திருமாவளவன் அவர்களோ ஒரு எப்போதும் ஒரு டிப்டாப்பாக சட்டை, கலர் சட்டை, கலர் பேண்ட்டு, இல்லை இதோட தொடர்பு இருக்கான்னு நான் கேட்குறேன். ரெட்டமலை சீனிவாசன் அந்த காலத்துலேயே வந்து கோட்டு சுட்டு இதோட தான் வந்தார்.
அதுக்கப்புறம் வந்து அம்பேத்கர்லேருந்து எல்லாருமே உடை வந்து ரொம்ப முக்கியமான அரசியலாக இருக்குது. நீங்கள் வந்து குட்டி இளவரசன் நாவல் படிச்சிருந்தீங்களா? குட்டி இளவரசன் நாவலில் வந்து 2 பேருக்குமான ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அந்த பாலைவனத்தில் தொலைஞ்சு போகிற அந்த கேப்டனுக்கும் அங்கே வர ஒரு குட்டி இளவரசனுக்குமான டிஸ்கஷனில் வந்து பேசுகிறப்போ குட்டி இளவரசன் சொல்லுவான், ஒரு கிரகம் ஒன்று வந்து கண்டுபிடிப்பான். அந்த கிரகத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த கோல் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஒரு விஞ்ஞானி வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி அழுக்கான ட்ரெஸ் போட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி ஆகிட்டு வந்து வெளியே வந்து மக்கள்கிட்ட சொல்கிறேன், நான் ஒரு கோல் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ மக்கள் வந்து அந்த கோலை வந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறத எதுவுமே கேட்காம நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ அந்த குட்டிகளும் சொல்லுவான், நீ கோல் கண்டுபிடிச்சது பிரச்சனை இல்லை, யார் சொல்கிறான்றது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறப்போ பயங்கரமாக ட்ரெஸ் எல்லாம் பயமாக டிப்டாக போட்டு அங்கே கோலே இல்லைன்னு சொன்னால் கூட உன்னை வந்து அங்கே மாமாடா கோல் இருக்குன்னு சொல்லி பார்ப்பானுங்க அப்படின்னு ஒரு கவனத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமா வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அந்த இடம் வந்து. அப்போ உடை வந்து ரொம்ப முக்கியமாக இங்கே வந்து நான் வந்து என்னுடைய பிரச்சனையை வந்து நான் பேசுகிறதுக்கு அப்படின்றது என்னுடைய வெளிப்புற தோற்றமும் ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படின்றத வந்து நான் அந்த இடத்துல வந்து நான் இப்போ நான் அப்படி இருக்கிறேன்னா அப்படி கிடையாது. ஆனால் அந்த மாதிரி விஷயங்களை அந்த மாதிரி யோசனைக்குள்ளே இது வந்து இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம அப்படி கூட இதை வந்து நம்ம பார்க்கலாம். உடை அப்படின்ற ஒன்றில் மிடுக்கும் கம்பீரமும் வருது. ஒடுக்கப்படுறவங்க அல்லது உடை அணியறதுக்கு, நாகரிகமான உடை அணிவதற்கு உரிமை மறுக்கப்பட்டவர்களுக்கு அது அவசியமாகிறது அப்படின்ற பொருளை நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த பேரில் நீங்க வைத்திருக்கக்கூடிய ஒரு வசனம், மகாத்மா காந்தி உடை அணியாம கோட் சூட் போடாம இருந்ததுக்கும் அம்பேத்கர் கோட்டு சூட்டு போட்டதுக்கும் அரசியல் இருக்குன்னு சொல்றீங்க. ஒரு பத்திரிகை இது தொடர்பாக, ஒரு முன்னணி பத்திரிகை இது தொடர்பாக எழுதின விமர்சனத்தில், தேவையில்லாமல் ஏன் மகாத்மா காந்தியை சீண்டுகிறீர்கள், அவர் அவமதிக்கிற வகையில் ஏன் வந்து கருத்தை வைக்கிறீங்க? மகாத்மா காந்தியை சீன்றது நம்முடைய நோக்கம் கிடையாது. உடை சம்மந்தமான விஷயம் பேசுகிறப்போ உடை இங்கே எவ்வளோ முக்கியமான ரோல் பண்ணுது அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் வந்து சட்டையே போடாமல் இருக்கணுமா இல்லை சட்டையை நான் போடணுமா அப்படின்றத. சட்டையே போடாமல் இருக்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும், சட்டை போடுறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்னு சொல்லிட்டு ரெண்டு டெக்ஸ்ட்டை முன் வச்சு பேசுகிறப்ப சட்டை போடுறன்றது தான் உன்னுடைய வந்து அதிகாரத்தை வந்து நீ நோக்கி பாயறது, நீ வந்து மேலேருந்து வரதுக்கான ஈக்குவலிட்டி நோக்கி நகருது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான அம்சமாக எனக்கு பட்டது. அதனால தான் நம்ம 2 பேருடைய கோட்டை நம்ம வந்து இங்கே வந்து நம்ம பேசணும். ஏன்னா காந்தியடிகள் ஆரம்ப காலகட்டத்தில் தன்னுடைய உடையை இழந்துட்டு அவர் உடையெல்லாம் திறந்துட்டு வந்து வெறும் வெற்றுடம்போட வந்து கதராடைகளில் வந்து போட்டுட்டு அங்கே இருக்கிற எல்லாம் இயல்பு மக்கள் போல இருக்கணும் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு முக்கியமான அரசியலோ அதே அளவுக்கு உடை இல்லாதவன் உடை போட்டு மிடுக்கா திருநின்றதும் முக்கியமான அரசியல் நான் சொல்ல வரேன். நான் அந்த படத்தில் இன்னொரு அம்சம் வந்து ஒரு மிடுக்கான உடை, அது கூடவே வந்து ஒரு கம்பீரமான சோஃபா, அது வெவ்வேறு கலரில் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு கட்டத்தில் அந்த வந்தாலும் அது தொடர்ந்து அது நீடிச்சிட்டு இருக்கு. அது ஒரு அதிகாரத்தின் குறியீடா அதையும் சேர்த்தே கொண்டு வந்தீங்களா? உங்களுக்கு முன்னாடி உட்கார்றது ஒரு பெரிய அதிகாரம் தானே. நான் இன்னைக்கு அம்பேத்கர் வந்து அவருடைய வாழ்ந்த காலகட்டத்தில் சொல்லியிருக்காரு, என்னுடைய போராட்டம் என்பது இந்த ஆண்டாண்டு காலமாக இந்திய சமூகத்தில் அடிமைப்பட்டிருக்கிற மக்களுடைய மனித மாண்பை மீட்டெடுப்பதற்கான போராட்டம். மனித மாண்பு என்னென்ன? ஈக்குவலிட்டி. அந்த ஈக்குவலிட்டி இன்னும் கிடைக்கவே இல்லை. அதுக்கான போராட்டம் தொடர்ந்து நான் நேரம் கிடைக்கிற வரைக்கும். அதுக்கு இந்த படம், இதில் நீங்கள் சொல்கிற செய்தி அப்படின்றது ஒரு சின்ன நகர்வையாவது ஏற்படுத்தியிருக்குன்னு நம்புறீங்களா? ஏற்படுத்துறது அதனால என்ன நிறைய பேர் திட்டுறாங்க, சாதி ரீதியாக கார்னர் பண்ணுறாங்க. ஜாலியாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறப்போ. சரி, நம்ம ஏதோ ஒழுங்காக ஒரு வேலை செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு தோணுது. இல்லை, ரஜினி படத்தில் இதற்கு முன்னாடி வர்ற படங்கள் எல்லாமே ஒன்று பிரம்மாண்டமான வெற்றி அப்படின்னு வரும், இல்லை மோசமான ஃப்ளாப் படம் அப்படின்றதோட அது நின்றும். ஆனால் இந்த படத்துக்கு வந்து கபாலியை ஆதரிப்பவர்கள், கபாலியை எதிர்ப்பவர்கள், கபாலியை விமர்சிப்பவர்கள், கபாலியை புகழ்ந்து தள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு இரு கூறா பிரிஞ்சு நிற்கிறது மாதிரி தெரியுது. விமர்சனங்களும் கூர்மையாக வந்துகிட்டு இருக்கு இதில். அது குறிப்பாக உங்கள் மேலே ரஜினி படத்தை ரஞ்சித் இயக்கியிருக்க கூடாது, ஒரு குருவி தலையில் பனங்காயை வச்சுட்டாங்க, அவருடைய கதை களம்ன்றது ஒரு லோ பட்ஜெட் படங்கள் எடுக்கிறது தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு முன்னணி பத்திரிகைகள் விமர்சனம் எழுதுகிற அளவுக்கு இந்த விமர்சனங்கள் வருது. இது காழ்ப்பு, இதனாலேயே நாங்கள் ரஞ்சித்தை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற எழுத்தாளர்களையும் பார்க்க முடியுது. இந்த இரு கூறா நின்று இதை பார்க்குற பார்வையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு நான் வந்து தெளிவாக தான் இருக்கிறேன். அட்டகத்திலிருந்து இது வரைக்கும் வந்து என்னுடைய படங்களில் நான் பேசுபடு பொருளாகவும் சில விஷயங்களை வந்து தொடர்ந்து பேசணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறேன். அதை வச்சு தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். மெட்ராஸ் படம் பார்த்துட்டு தான் வந்து ரஜினி சார் என்னை கூப்பிட்டாரு. நான் அதை வச்சு தான் நான் இந்த படத்துக்கே நான் போனேன். அப்படின்றப்ப என்னுடைய கொள்கைகள், நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன பண்ணன்றது தான் என்னுடைய யோசனை. அதுக்குள்ளே தான் நான் எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இதுக்கு விமர்சனம் வரப்போ நீ என்னை வந்து இந்த படைப்பு ரீதியாக விமர்சனம் பண்ணுறப்போ நிச்சயமாக நான் பதில் சொல்லுவேன். நான் இது திரைக்கதை அமைப்பு
சரியில்லை, இதில் வந்து கதாபாத்திரங்கள் தேர்வு, இந்த ப்ராப்ளம், இப்போ அதுக்கு வந்து நான் வந்து பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது இல்லாமல் என்னுடைய சாதி ரீதியாக நீ என்னை வந்து வேறு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீ தாக்குறேன்னா அதை நான் வந்து எதிர்க்கிறதுக்கு ரொம்ப ஜாலியாக தான் இருக்கிறேன். அது எனக்கு பிரச்சனையே இல்லை. அந்த கோபம் ஏற்படலைன்னா நான் வேலை செய்யலைன்னு அர்த்தம். உங்களுடைய அரசியல் பணிக்கான எதிர்வினையாக நீங்கள் அதை பார்க்குறீங்க. எதிர்வினை இருந்தால் தான் வேலை செய்ய முடியும்னு நினைக்கிறேன். எதிர்வினை இல்லைன்னா நம்ம வேலை செய்ய முடியாது. அப்போ இது வந்து ஒரு வணிக சினிமா கலைப்படைப்பு அப்படின்றதெல்லாம் தாண்டி இது ஒரு அரசியல் செயல்பாடு, அரசியல் செயல்பாடாக தான் இந்த ப்ராஜெக்டை பார்த்துருக்கீங்க. கலையே அரசியல் தான், கலையே அரசியல் தான். மாவோ வந்து தான் தெளிவாக சொல்கிறாரு. கலை வந்து மக்களுக்கானதுன்னா மக்களுக்கானது, மக்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு நான் கேட்குறாரு அவர். மக்கள் வந்து பயங்கர ஜாலியாக இருக்கிறாங்கன்னா பயங்கரம் அவங்களுக்கு ஒரு பயங்கரம் கலைப்படைப்பு கவித்தமாக ஒன்று கொடுத்துட்டு பார்ப்பா. அவங்க ஜாலியாக இல்லைன்னா அப்போ அந்த ஜாலியை நீ பேசு. ஜாலியாக இல்லைன்னு ஏன் பேசு? நீ கலையை அரசியலாக்குன்னு சொல்கிறாரு. நான் கலையை அரசியலாக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். கலை என்பது அரசியல் தான். ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் மட்டுமே தான் இந்த சமூகத்தை நல்வழிப்படுத்தும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் வந்து எல்லாருக்கும். ஒரு மகாபாரதம் அப்படின்ற ஒரு ஆர்ட் வந்து இன்றைக்கி ஏன் இவ்வளோ தூரம் இவ்வளோ உள்ளக்குள்ளே மக்களுக்குள்ளே பரவி கிடக்குது? அது எதுக்கு வந்து இந்துஸ்ம் அது தூக்கி வச்சு உள்ளே கொண்டு வந்து ஏன் அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கிறான்? கதையாடல்கள் ரொம்ப முக்கியம். அப்போது ஆர்ட்டு, செவிவழி கதைகள், ஆர்ட் வந்து ரொம்ப முக்கியமான வேலை பண்ணியிருக்கு இந்த சமூகத்தில். அப்போ அந்த ஆர்ட்டுக்குள்ளே நம்ம வந்து பேசுறதுக்கு அவசியமானப்படுது. அப்போ ஆர்ட் வந்து இங்கே அரசியலாக இருக்குது. அதனால் அரசியல் படம்லாம் ஒன்றும் கிடையாது, ஆர்ட்டே அரசியல் தான். இல்லை, அரசியல் அப்படின்னு வரும்போது ரஜினி அரசியலுக்கு வருவாரா அப்படின்றது ஒரு 20 வருஷமாக விடை தெரியாத கேள்வியாகவே தள்ளி போயிட்டுருக்கு. சமீப காலமாக அவர் அரசியல் படங்கள் அல்லது அரசியல் நெடி இருக்கக்கூடிய வசனங்கள் அல்லது அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய வசனங்கள் அப்படின்றத திட்டமிட்டு கவனமாக புறக்கணிச்சிட்டே வந்திருக்கிறார் ரஜினிகாந்த். ஒரு அருணாச்சலம் அந்த காலகட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, பாட்ஷா அந்த காலகட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாலே ஒரு இரட்டை அர்த்தம் இருக்கிற ஒரு அரசியல் சென்ஸை தரக்கூடிய எந்த வசனத்தையும் அவர் பேசலை. மாறா பஞ்ச் டயலாக் வேற மாதிரி பேசுவார். ஆனால் இங்கே பஞ்ச் டயலாகே அரசியல் டயலாகாக வருது. இதில் ரஜினியை எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? கன்வின்ஸ் பண்ணல. அவருக்கு இந்த கதையோட ப்ராப்ளம், இந்த கதையோட பிரச்சனை, கதைக்குள்ளே பேசப்படுற பொருள் இது அவர் தெரிஞ்சிருக்கிறதுனால இதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தான் அவர் பண்ணார். எந்த இடத்துலையுமே நான் கூட சில இடங்களில் வந்து இது வேணான்னு சொல்கிறப்ப இல்லை நம்ம பேசலாம் இதை அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். அவ்வளோ தைரியமாக அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தார் ரஜினி சார். ஆக்சுவலி ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு செம சூப்பரான ஒரு இது மாதிரி நான் யாரையும் பார்த்ததே இல்லை. அவர் டூல், அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும், அவ்வளோதான். அவர் வந்து அவ்வளோ ஒப்பு கொடுப்பார், அவர் கேட்பார். ஆனால் சில விஷயங்கள் வந்து வேணான்றப்போ நம்ம அது என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுப்போம். சில விஷயங்கள் இதை பேசுனது எல்லாமே அவரோட முழு சமூகத்தோட திருப்தியோடு பேசின வசனங்கள் தான். ரஜினி அப்படின்ற ஒரு ஆளுமை தமிழில் ஒரு கொண்டாடப்படுற, எல்லா காலத்திலும் கொண்டாடப்படுற ஒரு மிக முக்கியமான ஆளுமை. இன்னைக்கு தமிழ் அப்படின்றத தாண்டி இந்தியா முழுமைக்கும் பேசப்படுற ஒரு ஆளுமையாக இருக்கிறார். அப்படி அவருக்கான படம் எடுக்கிறப்ப எந்த இயக்குனரும் அதில் கரைஞ்சி தங்களுடைய சுய அடையாளத்தை இழந்துட்டு ரஜினிக்கு இந்த டயலாக் வச்சா பொருத்தமாக இருக்கும், இந்த ஒரு நகைச்சுவை காட்சி வச்சா நல்லாயிருக்கும், இவ்வளோ ஸ்டைலிஷாக வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ரஜினி மட்டுமே ஒவ்வொரு இடத்துலையும் துருத்திட்டு நிற்கிறது தான் இதற்கு முன்னாடி இருந்த படங்களில் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் ரஜினின்றவர் காணாமல் போய் அவர் வந்து ஒரு பாத்திரமாக மாறி அவருடைய தனித்தன்மை வேற மாதிரி வெளிப்படுறதுக்கு ஒத்துக்கிட்டு இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு இயக்குனரோட முத்திரை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தெரியறது மாதிரியான ஒரு ஏற்பாட்டுக்கு அவர் எப்படி இணங்கினார்? முதல்ல என்னுடைய விருப்பம் நான் இப்படி படம் பண்ணுறது தான். ஆனால் அவருடைய விருப்பம் இந்த மாதிரி படம் பண்ணுறது தான். அவரை வந்து என்னை கூப்பிட்டு பேசுனதே வந்து வேறு ஏதாவது நான் பண்ணணும், இது வரைக்கும் நான் ஒன்று பண்ணிட்டேன், வேறு ஏதாவது ஒன்று பண்ணணும், ரசிகர்களுக்கும் பிடிக்கிற மாதிரி அதே மாதிரி நான் வேறு ஒன்றா இருக்கணும் அப்படின்னு அவர் பேசுகிறப்ப தான் இந்த கதையை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட விருப்பம் தான் அது. அவர் வந்து இதை உடைக்கணும்னு நினச்சார். தொடர்ந்து அவர் பண்ணிகிட்டே இருந்தார்ல, அது வேணாம் நான் வேறு ஒன்று பண்ணணும்னு நினச்சார். படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அவர் சொன்னது தான், சூப்பர் ரஞ்சித், கம்ப்ளீட் ரஞ்சித் படமாக இருக்குது, இதுதான் வந்து மக்களுக்கு தேவை, இதுதான் போய் சேரணும், நிச்சயமாக ரசிப்பாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தது அவர் தான். கடைசி டைமில் கூட படம் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக வந்து பயங்கர சந்தோஷமாக என்கிட்ட பேசினார். கவலையே படாது, நீ செம்ம சூப்பர் படம் பண்ணிட்டு மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தார் ரஜினி சார். அவருக்கு ரொம்ப பிடிச்ச அவர் ஏற்றுக்கிட்டு இந்த மாதிரி ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொன்ன அவர் சொன்ன வார்த்தை கூட செம்ம சூப்பரான வார்த்தை. இது ரஜினியோட கிளீஷே சீன் எதுவுமே கிடையாது. கிளைமேக்ஸ் இருக்குதுல்ல, கிளைமேக்ஸ் வந்து நாங்கள் வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறப்போ ரஜினி சார் வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு 2 நாள் கழித்து ஃபோன் பண்ணி வந்து அதை வைங்கன்னு அவர் தான் சண்டை போட்டார்.
பொதுவாக தமிழ்நாட்டில் ரஜினி ரசிகர்கள் ரஜினி இறந்து போவது மாதிரி மறைபொருளாக காட்டினா கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது அவரோட முடிவு. கிளைமேக்ஸ் வந்து வேணுன்றது வந்து அவரோட முடிவு. ஃபோன் பண்ணி நானே தான் சார்லாம் பேசிட்டு சரி அதை தூக்கிடலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டோம். முடிவு பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு வந்து அமெரிக்காவில் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிட்டு அஞ்சித் சார் நான் பயங்கரமாக யோசித்தேன், எனக்கு இந்த 2 நாளாக மைண்ட்லேயே இருக்குது, தயவு செஞ்சு அந்த கிளைமேக்ஸை வச்சுருங்க, எடுக்காதீங்க, அதை வச்சா தான் வேறு ஒரு படம், இல்லைன்னா அது ரஜினி படமாக மாறிடும்னாரு. இதுதான் அவருடைய விருப்பம். இந்த முடிவெல்லாம் சில முடிவெல்லாம் அவர் எடுத்தது தான். எனக்கு அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். எப்படி வந்து என்னை இவ்வளோ சுதந்திரமாக விட்டாருன்னா அவர் என்னை வந்து அலோவ் பண்ணார் எல்லாத்துக்குமே. இந்த படம் வெளிவந்து இவ்வளவு ஒரு பக்கம் கொண்டாடப்படுது, கமர்ஷியலாக மிகப்பெரிய ஹிட், இந்தியா முழுமையும் அல்லது உலகம் முழுக்க திரையிடப்படுற தமிழ் படம் அப்படின்ற ஒரு பெருமை இது கிடைச்சிருக்கு. வணிக ரீதியாக மிகப்பெரிய கிட்டத்தட்ட 30 கண்ட்ரீஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். இவ்வளோ பெரிய வெற்றி இங்கே சமூக வலைதளங்கள்லையும் வெகுஜன ஊடகங்கள்லையும் கூட காரசாரமான விமர்சனங்கள் இதுக்கு மேலே வருது. இந்த ரசிகர்கள் பார்த்த பிறகு அவருக்கு சில ஃபீட்பேக் கிடைச்சிருக்கும். இந்த படத்தை வெளியிட்ட பிறகு ரஜினியோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? நேற்று பேசினார், செம ஜாலியாக பேசினார். நேற்று சென்னையில் ஏர்போர்ட்டில் இறங்கினது உடனே எனக்கு தான் ஃபோன் பண்ணார். டேரக்டர் சார் அப்படின்னாரு. சார் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோடனே வந்து பயங்கர சந்தோஷப்பட்டார். நம்ம ரசிகர்களே அப்படி தான் சார், வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னார். அவர் மாற சார் அப்படின்னு சொன்னார். இந்த எதிர்மறையான விமர்சனங்கள் அவர் கவனத்துக்கு போச்சா? நான் இன்னும் அதை பற்றி பேசல சார்கிட்ட. அவர் அது இருந்து தான் என்கிட்ட பேசியிருக்கவே மாட்டார். அவர் என்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசினார் நேற்று. பொதுவான மானுட விடுதலையை பேசுறது அப்படின்றது ஒன்று, ஒடுக்குமுறைக்கு எதிராக நீதிக்கு ஆதரவாக எந்த அடையாளமும் இல்லாமல் பேசுவது என்பது ஒன்று, இன்னொன்று சுயஜாதி பெருமிதை அப்படின்ற ஒன்றை வச்சுக்கிட்டு பேசுறதுன்றது ஒன்று. இந்த படத்தை எந்த வகையில் சேர்க்கறது? ஒட்டுமொத்த மானுட விடுதலை பேசுகிறது தான் இது. அதாவது ஆண்டான் அடிமை அப்படின்றப்பவே 2 பேருக்குமான பிரச்சனை. அது வெறும் அடிமை சமூகம் மட்டுமே வந்து பிரச்சனைன்னா இங்கே ஒன்றுமே கிடையாது. நான் யார்கிட்ட விடுதலை வேணால் என்ன ஆள்றவங்க கிட்ட தான் நான் விடுதலை. அப்போ ஆள்றவன் மாறணும், நானும் மாறணும்னா 2 பேரும் தான் இதில் வந்து நம்ம பேசி ஆகணும். தலித்துகளே வந்து இது வந்து ஒழியணும்லாம் ஒன்றுமே நடக்காது. உயர் சமூகத்தில் அம்பேத்கர்கள் பிறக்கணும். தலித் சமூகத்தில் அம்பேத்கர் பிறகுல எந்த வித பிரயோஜனமே கிடையாது. இதுக்கப்புறமும் வந்து பிறக்கிற அம்பேத்கர்கள் வந்து தயவு செஞ்சு உயர் சமூகத்தில் பிறந்தா மட்டுமே தான் ஈக்குவலிட்டி, இந்த மாநில விடுதலை கிடைக்கும். ஒரு அம்பேத்கர் படத்தை வைக்கிறது, ஒரு புத்தர் படத்தை வச்சிடுறது, சேக்வாரா படத்தை வச்சிடுறது, இப்படியான குறியீடுகள், சில இடங்களில் குறியீட்டு ரீதியான சில வசனங்கள், இதை பேசுறதுனாலேயே இது வந்து அடித்தட்டு மக்களுடைய அசலான பிரச்சனைகளை இந்த படம் பேசிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்ற விமர்சனமும் உங்க மேல வைக்க முடியாது. இல்லை, இது பேசுறதுனால இது முழுக்க அடித்தட்டு மக்களோட பிரச்சனை பேசுறதெல்லாம் கிடையாது. அப்படி நான் ஏமாற்றவும் கிடையாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்களை என்னால் இந்த இடத்துல நான் பேசுகிறேன். அப்படி முழுமையாக பேசுகிற படங்கள் நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் எடுப்பேன். என்ன மாதிரி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதில் என்ன மாதிரின்னா மக்களுடைய பிரச்சனையை பற்றி தான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது முக்கியமான பிரச்சனையை பற்றி எடுத்து பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புத்தர், அம்பேத்கர் இதுக்கு ஒரு குறியீடு இருக்குது. அதில் விவேகானந்தரும் இதில் வர்றார். அதுக்கு எதுவும் சிறப்பான காரணங்கள் எதுவும் ரஜினி இன்சிஸ்ட் பண்ணாரா? இல்லை, யாருமே பண்ணல. மலேசிய மக்கள்கிட்ட நான் போகிறப்போ வந்து விவேகானந்தர் வந்து எல்லார் வீட்லேயும் இருந்தார். அங்கே நிறைய இடத்துல வந்து விவேகானந்தர் வந்து ஆக்சுவலி மைஸ்கில் ஸ்கூல்னு நான் போனேன். நான் மைஸ்கில் ஸ்கூல் தான் வந்து இதில் நம்ம படத்தில் வந்து லைஃப் ஃப்ரீ ஸ்கூலாக நம்ம பண்ணியிருக்கோம். அவங்க வந்து என்னென்னா இந்த ட்ராப் அவுட் ஸ்கூல் பசங்களை வந்து அவங்க தான் அங்கே 8th 9th படித்து முடிச்சுட்டு பசங்க எல்லாமே சின்ன வயசில் தமிழ் பசங்க வந்து பிள்ளைங்க வந்து படிப்பை விட்டு ஃபுல்லாக கேங்ஸ்டருக்குள்ளே போயிடுதுங்க. ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அந்த மாதிரி பசங்களை போயிட்டு இவங்க வந்து கொண்டு வந்து படிக்க வச்சு தொழில்முறை கல்வி ஏதோ சொல்லி கொடுத்து அவங்கள வந்து வேலைக்கு அனுப்புறது தான் அவங்களோட வேலை. அந்த ஸ்கூலில் போகிறப்ப நான் பார்த்தேன். நான் சரி அதனால தான் அங்கே வச்சேன். நான் மலேசியாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதேனும் ஆறுதலாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாமா? அல்லது இன்னொரு தரப்பில் விமர்சனம் என்ன வைக்கிறாங்கன்னு சொன்னால், தேவையில்லாமல் அங்கே கொண்டு சிக்கலை உருவாக்குறாங்க, மலேசியாவில் எல்லாரும் நிம்மதியாக இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட வந்து பிரிவினை பேதம் இருக்கிறது மாதிரி ஒரு தேவையில்லாத சிக்கலை உருவாக்கக்கூடாதுன்றதுனால தான் நிறைய விஷயங்கள் இதில் பேசல. அது சிக்கல் எதுவும் உருவாக்கக்கூடாதுன்னு தான் சரி நம்ம அந்த இறையாண்மைக்குள்ளே அவங்களுடைய இறையாண்மைக்குள்ளே சரி நம்ம சில விஷயங்கள்லாம் பேசுவோன்னா அவாய்ட் பண்ணிட்டு தான் ரொம்ப கவனமாக சிக்கல் இல்லாமல் சில விஷயங்களில் கோர்த்து குறைந்தபட்சமேனும் அந்த மக்களுடைய உரிமைகளை நம்ம பேசணும்னு சொல்லிட்டு பேசியிருக்கோம். அதில் அவங்களோட ரியாக்ஷன் என்ன? அந்த படம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
ஏன்னா அந்த நிறைய ரிவ்யூஸ்க்கு வந்து அவங்க தான் வந்து நல்லா இல்லை அப்படின்னு பேசுகிறவங்களுக்கு அவங்க தான் நிறைய பேர் பதிலடி கொடுத்தாங்க. இந்த படத்தை டெக்ஸ்ட்டை வந்து எடுத்து வச்சு அதில் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து விசித்ராவோ அவங்க பேர் சரியாக தெரியல, அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. இந்த படத்தோட ஒவ்வொரு சீனையும் வச்சு அங்கே நடந்த வந்து போராட்டங்கள், அங்கே நடந்த பிரச்சனைகளை பற்றி ஒரு பெரிய கட்டுரைகள் வந்து எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி பெரிய சப்போர்ட்டிவான விஷயம். மலேசியாவில் மிகப்பெரிய ஹிட் படம் வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க இந்த படத்தை வந்து பயமாக கொண்டாடுறாங்க. அவங்களுக்கான படமாக இதை எடுத்துக்கினாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க ஏன்னா எனக்கு வந்ததை வச்சு நான் சொல்கிறேன். ரஜினி படத்தில் 2 விஷயங்கள் தொடர்ந்து இருக்கும். ஒன்று நகைச்சுவை, இன்னொன்று எல்லா தரப்பினரும் பார்க்கறதுக்கான ஒரு ஜனரஞ்சகத்தன்மை இருக்கும். ஆனால் இந்த படத்தில் நகைச்சுவைன்ற ஒன்றை வேணும்னே தவிர்த்தது மாதிரி தெரியுது. அதுக்கு என்ன பிரத்யேகமான காரணம் இருக்கா? தேவை ஒன்றுமே இல்லை, கதைக்கு அது தேவையே படல. கதாபாத்திரங்கள் மட்டுமே தான் இது வந்து உருவாக்கும். நான் வந்து கதைக்கு இப்போ நம்ம கதையை தேர்ந்தெடுக்கிறப்பவே அது நகைச்சுவை வருமா வராதான்னு நமக்கு தெரிஞ்சிடும். இந்த கதையை தேர்ந்தெடுக்கிறப்பவே வராதுன்னு நான் முன்னாடியே எனக்கு தெரியும். அப்போ வந்து சில கேரக்டர்கள் மூலமாக சில விஷயங்கள் நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம ட்ரை பண்ணுவோம். அதுவும் இது அவசியப்படல. ஏன்னா கதை ஷூட் போகிறப்போ வந்து அது மாதிரி தேவையே படல. அப்படின்றப்போ வந்து நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக யோசிக்கிறப்போ அது நிச்சயமாக தேவைப்படல. அதுதான், மற்றபடி வந்து வேணுன்ட்டு ஒதுக்கலாம் இல்லை. அது உண்மையிலே வந்து கதைக்கு அது தேவைப்பட்டிருந்தால் அது வந்துட்டுருக்கும். அது யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. ஜனரஞ்சகம் அப்படின்ற ஒன்று இந்த படத்தில் ரொம்ப குறைவாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் யாராவது துப்பாக்கியில் சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு மிதமிஞ்சின வன்முறை இந்த படத்தில் இருக்குது. இது யதார்த்தத்துக்கு நெருங்கி வர்றதா இல்லை, இது ஒரு செயற்கையான ஒன்றாக இருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனத்துக்கு என்ன பதில்? வன்முறை இல்லைன்றது, வன்முறை அதிகன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் வந்து வன்முறை தேவையில்லைன்னா கதைக்கான ஒரு நோக்கத்தோடு தான் அது வந்து செயல்படும். அது வந்து யதார்த்தத்தை மீறி தான் இருக்குது. இப்போ கிளைமேக்ஸ் போய்ட்டெல்லாம் அப்படி தான் இருக்குது, யதார்த்தத்தை மீறி தான் இருக்குது. கதையை சுவாரஸ்யப்படுத்துறதுக்காக சில விஷயங்களை கொஞ்சம் ஓவர்ஃப்ளோ பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ரஜினி தன்னோட வயதை ஏற்றுக்கொண்டு 60 வயதை கடந்தவர், தன்னோட வயதை உணர்ந்து அந்த வயதுக்கேற்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறது இந்த படத்தினோட ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். அவர் இதுக்கு தயாராக இருந்தாரா, அல்லது நீங்கள் இப்படி ஒரு கதையை கொண்டு போய் சொன்னப்ப அவர் விரும்பி இந்த வயதை ஏற்றுக்கொண்டாரா, இல்லை நீங்கள் அவரை கன்வின்ஸ் பண்ணீங்களா? இல்லை, இந்த கதையை சொன்னதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அவர் சொன்னது ஓகே சொன்ன பாயிண்ட்டே வந்து இது வயசான கேரக்டர்ன்றதுனால தான். நான் கதை சொன்னேன், இந்த மாதிரி ஒரு வயசான ஆள் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோன்னே இங்கேருந்து சூப்பர் சார் அப்படின்னு சொன்னது ஃபஸ்ட்டு. அவர் 5 ரீசன் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அதில் ஃபஸ்ட்டு அவர் சொன்னது, நான் வயசானவனா இந்த வயசுலேயே நான் நடிக்கிறது தான் சார் செம்ம சூப்பர் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னார். அது ஏன்னா அவருடைய சூஸ் தான் அது. நான் வந்து கதை சொன்னேன், எனக்கு அவர் பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றதெல்லாம் எந்த நோக்கம்லாம். ஒரு கதை நம்ம சொன்னதுக்கப்புறம் இது செலக்ட் பண்ணதே வந்து அந்த வயசான கேரக்டராக இருக்கிறதுனால தான் வந்து செலக்ட் பண்ணார். 5ல் ஒரு காரணம் வயசு, மற்றதெல்லாம் சொல்ல முடியாது. பேக்ட்ராப்பு, அப்புறம் வந்து பாட்டு இல்லை, டான்ஸ் இல்லை, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸில் வந்து சில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை, எல்லாமே கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்குது. அந்த மாதிரி மொழி, அப்புறம் வந்து படத்தோட தன்மை, படம் எப்படி போய் முடியுது, இது எல்லாமே சொன்னார் ஒரு 5 ரீசன். படத்தோட வரிகள் வந்து கூர்மையான அரசியல் அங்கங்கே பேசுது. ஆண்டைகளின் கதை முடிப்பான் அப்படின்லாம் வருது. அது ப்ரோவோக்கிங்கா இல்லையா? ப்ரோவோக்கிங் கிடையாது. நீங்கள் வந்து என்னென்னா இப்போது அப்படி தூண்டி ஒரு சமூக எழுச்சி பெறுதுன்னா வேறு மாதிரி இங்கே நடந்திருக்கும். அப்படி கிடையாது. இது வந்து என்னென்னா, இது ஆண்டை அப்படின்றதே இங்கே பெரிய சிக்கலை உருவாக்கிச்சு. ஆண்டை என்பதே வந்து முதலாளி தொழிலாளி வர்க்கத்துக்கான ஒரு முக்கியமான சொல். ஒரு வந்து ஆண்டைகள் அப்படின்னா வந்து ஒரு நிலப்பகுதியை ஆக்கிரமித்து அந்த நிலப்பகுதியில் வந்து தங்களுடைய வேலைக்காரங்களெல்லாம் வச்சு வேலை செய்கிறவங்களை வந்து நம்ம ஆண்டன்னு கூப்பிடுவோம். அது எப்படி ஒரு சாதிய பேராக இங்கே மார்ச்சுன்னே எனக்கு முதல்ல தெரில. அதுலேயே வந்து ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. ஆனால் அப்படி எதுவும் பண்ணல. அது வந்து ஒரு பாடலாக தான் நம்ம வந்து பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஒரு கதை வழி பாடலாக நம்ம தமிழ் இலக்கியங்கள் வரை இப்போ கலிங்கத்து பரணி பாடலில் வந்து எப்படி நீங்கள் வந்து ப்ரோக்கிங்காக நீங்கள் யோசிப்பீங்க, நீங்கள் போர் பற்றிய பாடல் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வர வரிகள்லாம் இருக்குதுல்ல, மிக முக்கியம். அந்த மாதிரி தான் இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து என்னன்னா, இது வந்து அங்கே மலேசிய தமிழர்களுக்குள்ளே இருக்கிற வர்க்க வேறுபாடுகளை பேசுகிற ஒரு பாடல் தான் இது. அங்கே இருக்கிற ஆண்டைகள் வந்து அங்கே இருக்கிற தமிழர்களை எப்படி வந்து பயன்படுத்தினாங்க, எப்படி கொடுமைப்படுத்தினாங்க, அப்படி இருக்கிறப்போ அப்போ ஆண்டைகளை வந்து எதிர்த்து பேசுகிறது தான் அவங்கள வந்து மறுக்கிறதுமான ஒரு பாடல் தான் அது. ரஜினிக்கான கிளிஷே இல்லை, ரஜினி படத்தோட கிளிஷே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ரஞ்சித்தோட கிளிஷே இருக்கோ அப்படின்னு சந்தேகம் வர்றது மாதிரி காட்சிகள் அல்லது கதாபாத்திரங்கள் உங்களுடைய முந்தைய படத்தோட கதாநாயகி தவிர மீதி எல்லாரும் ஏதோ ஒரு கேரக்டர்ல இருக்காங்க. இந்த படத்துல ஏன் எல்லாரும் நம்ம பயன்படுத்துறோம்னா, இது ஒரு பெரிய படம்,
எல்லாருக்கும் போய் ரீச் ஆகுது. இப்போ பாருங்கள் 30 கண்ட்ரியில் வந்து படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்படின்றப்போ வந்து நமக்கு தெரிஞ்ச ஆட்கள், நமக்கு பழக்கமான பரிச்சயமான நமக்கு கம்ஃபர்டபுளான ஆட்கள் நடிக்கிறப்போ அவங்க இந்த இந்த அவங்களோட சேர்ந்து இந்த படத்தோடு சேர்ந்து அவங்களுக்கும் வளர்ச்சிக்கும் கொஞ்சம் வந்து பயனுள்ளதாக இருக்குன்ற ஒரு சுயம்தான், ஒரு செல்ஃப் என்ன சொல்கிறது, சுயநலம் தான். கூட இருக்கிறவங்களையும் கை தூக்கி விடணும் அப்படி கிடையாது. நமக்கு தெரிஞ்சவங்க சரி இதில் இருந்தாங்கன்னா அவங்க சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினச்சேன். நம்ம கை தூக்கி விடுறதில்ல, அவங்க எல்லாம் நல்லா பயங்கரமாக தான் இருக்காங்க. வழக்கமாக ஒரு படத்துக்கு வர்ற விமர்சனம்ன்றது காட்சி அமைப்பு, திரைக்கதையோட அமைப்பு இப்படியானதோடு நின்றும். பாத்திர தேர்வு அல்லது சீக்வன்சஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், லாஜிக், இது சார்ந்து விமர்சனங்கள் எழுப்பப்படும். ஆனால் இதில் ரஜினி படம்ன்றதுனால வேறு லெவலில் விமர்சனம் வந்து கணைகள் பாயுது. பெரிய பத்திரிகைகளே கடுமையாக விமர்சிக்கிறாங்க. இந்த விமர்சனங்களை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? அதாவது என்னென்னா, தனி மனித தாக்குதலை நான் நிச்சயமாக விரும்பவே இல்லை. அதாவது என்னென்னா, என்னையும் சரி ரஜினி சாரையும் சரி அவரோட பர்சனல் லைஃப் சம்மந்தமாக வந்து பேசுகிறதே என்னால் ஏற்றுக்கவே முடியல. அது வந்து எனக்கு ரொம்ப கோபமாக தான் இருக்குது. ஏன்டா இப்படி பேசுகிறாங்க, ஒரு நெருக்கடி மன நெருக்கடி தருது, ஏன் இப்படி வந்து பேசுகிறாங்க, ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்றப்போ வந்துருக்கு. அதுதான் வந்து உத்வேகத்தையும் கொடுக்கும். அவன் பேச முடியாத அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும். அப்போ நம்ம பண்ணல, அப்போ நம்ம பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. மற்றபடி ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவங்க பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் ஏன் நம்ம சொன்னோம்ல, இந்த 21ஆம் நூற்றாண்டெல்லாம் பேசிட்டு இருக்கோம், ஆனால் இந்த டைம்லேயும் வந்து இந்த மாதிரியான பேச்சுக்கள் ஏன் தொடர்ந்து வந்துட்டுருக்கு அப்படிங்க. படைப்பு ரீதியாக கருத்து ரீதியாக நம்ம வந்து பேசுறதில்ல, கொள்கை விவாதங்களை முன்வைக்கிறதில்ல, நம்ம அதுக்கு பதில் சொல்கிறதில்ல, எந்த வித தடையுமே கிடையாது. அந்த விமர்சனங்களை நான் இன்றைக்கு வரைக்கும் வந்து எல்லா விமர்சனங்களும் படிக்கிறேன். அந்த எல்லா விமர்சனம் படிக்கிறப்போ எனக்கு வந்து எந்த விமர்சனம் வந்து எனக்கு கனெக்ட் ஆகுதோ அந்த விமர்சனத்துக்கு நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னோடய படைப்புகளில் நான் தேடுறேன். அப்போ இந்த ப்ராப்ளம் இருக்குது, உண்மையிலேயே இந்த ப்ராப்ளம் இருக்குது, அப்போ இதை நம்ம எப்படி சரி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து போகிறேன். அதை நோக்கி நான் நகர்றேன். விமர்சனங்கள் வந்து நான் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆனால் தனி மனித தாக்குதல்லையும் வேறு சில தாக்குதல்லையும் உண்மையாக நம்ம கண்டிக்கணும். முள்ளும் மலரும் அப்படின்ற படத்தில் ரஜினியோடைய பிரமாதமான நடிப்பு திறன்லாம் வெளிப்படுத்தியிருந்தார். அப்படியான ஒரு ரஜினியை மீட்டு அவருடைய நடிப்புக்கு தீனி போடுற ஒரு விஷயந்தான் இந்த படத்தோட ஒரு வேலையாக இருந்தது. அதான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது எந்த அளவுக்கு நிறைவேறி இருக்குன்னு நினைக்கிறேன்? நிறைவேறி இருக்குது, முழுசாகவே நிறைவேறி இருக்குது. அவர் ஆக்டிங் பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ரஜினியை வந்து வேறு விதமாக எதிர்பார்த்து உள்ளே போயிருந்தீங்கன்னா அந்த ஏமாற்றம் வந்திருக்கும் நிச்சயமாக. ஆனால் ரஜினி இப்போ இந்த மாதிரியான டெக்ஸ்ட்டு, இந்த மாதிரியான விமர்சனங்கள் வரப்போ இப்போ நீங்கள் போய் பாருங்கள், சின்ன சின்ன ஆக்ஷன் ரியாக்ஷன்லேருந்து பிச்சிருப்பார். நான்லாம் ரசித்து பார்த்துருப்பேன். எப்படா இப்படி ஒரு ப்ரெசன்ஸு, என்ன ஒரு நடிப்பு, என்ன ஒரு அவர் நடிக்கிறதுல அவர் பேசுகிறதுலேருந்து சின்ன ஒரு சிரிப்பார். மற்ற படங்களை சிரிக்கிறது இந்த படத்தை சிரிக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். சும்மா அப்படி கைத்தட்டி ஒரு சிரிப்பார், நான் நல்லா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி நிறைய சின்ன சின்ன மொமெண்ட்டு. அவங்க பொண்ணை பார்க்குறப்போ, ஒய்ஃபை பார்க்குற சீன்லாம் வந்து இப்போ 2 பேரும் காம்பினேஷன் எடுத்துகிட்டு தனியாக ராதிகா எடுத்துகிட்டு வந்து சீன் வந்து ஓகேவான்னு எனக்கு கேட்குறாரு. கேட்டு நான் சொன்னேன் ராதிகா தேடி நடிச்சிருக்காங்க பாருங்கள் சார்னு அவரும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு உட்காராரு. பார்த்ததுக்கப்புறம் பண்ண ஷாட்டு தான் அது. அவர் அழகிற சீன். இது வரைக்கும் அவர் அழகு எப்பவுமே கையை வச்சு இப்படி தான் அழுவார். அந்த படத்துலேயே ஒரு ஷாட்டில் அப்படி அழுதுருக்காரு. ஆனால் அந்த சீனில் பர்டிகுலராக கையை வச்சிருக்க மாட்டார். கண்ணீர் வந்து ரியல் டியர்ஸ். அது அவ்வளோ உணர்ந்து நடித்தார் அவர். டயலாக்லும் சரி எல்லாத்தையுமே அவ்வளோ அவர் உடல்நிலை சரியில்லாத டைமில் பண்ண மிக முக்கியமான சீன்கள் படத்தில் இருக்குது. அவ்வளோ சிரத்தை எடுத்து இந்த படத்துக்கு வந்து நம்ம பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சு அவரோட ஆக்டராக நான் சொல்லுவேன், நீங்கள் பெரிய ஆக்ட்ரஸாக சொல்லுவேன். அவர் சொல்லுவார், சார் என்ன சார் நீங்கள் வேறு, நமக்கெல்லாம் நடிக்கவே தெரியாது சார், ஏதோ ஃப்ளூக்கில் வந்துட்டுன்னு வர்றார். மக்கள் ஏதோ என்ன ஃப்ளூக்கில் கொண்டு வந்துட்டாங்க சார், எனக்கெல்லாம் நடிக்கவே தெரியாது சார். ஒன் மோர் கேட்டவொடனே சொல்லுவார், டைரக்டர் சார் எனக்கு நடிக்க தெரியாதுன்னு சொல்லிட்டேன், நீங்கள் ஒன் மோர் கேட்குறீங்க பார்த்துக்குங்க அப்படின்னாரு. ஆனால் நான் வந்து போயிட்டு சார் இல்லை சார் இந்த சிட் பண்ணோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி பண்ணது தான். அரசியல், அதிகாரம், மொழி, நிலம், உரிமை இதெல்லாம் பேசுகிறதோட சேர்ந்து நிறம்னு ஒன்று வருது. ரஜினியோட முந்தைய படத்தில் அங்கவை சங்கவைன்னு தமிழ் பெயர்களை சொல்லி அவங்கள ரொம்ப இழிவானவங்களாக கருப்பாக காட்டி அதை இழிவுபடுத்துகிற வசனங்களே அதில் இருந்த ஒரு சூழல் மாதிரி இந்த கருப்பை அள்ளி பூசிக்கணும் போல் இருக்குன்னு ஒரு ரொம்ப வெள்ளையாக இருக்கிற ஒரு கதாநாயகி சொல்கிற ஒரு வசனம் இதில் வருது. இந்த கான்ட்ராஸ்ட் எப்படி புரிஞ்சுக்கிறேன்? அது என்னோட ஏக்கம் தான். நான் வெள்ளையாக கொஞ்சம் பொந்துட்டுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். நான் ஏன்டா கருப்பாக போகிறேன் ஒரு டைம்ல எல்லாம் கடுப்பாக இருந்தது எனக்கு. அதோட வெளிப்பாடு தான் அது. நான் ஏன்னா வந்து திராவிட நிறம் தமிழ் நிறம் அப்படின்னு நம்ம பேசுகிறப்போ அந்த கருப்பு இல்லாமல் எனக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் ஒரு டைமில் வந்து பயங்கர கவலைப்பட்டுருக்கேன்.
அது இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஏக்கம் தான் அங்கே மாறுச்சு. அது ஏன்னா பொதுவாக கருப்பு நிறத்தை வந்து தமிழ் சினிமாவில் கருப்பர்களை வந்து கருப்பாக இருக்கிறவங்கள வந்து கேலி செய்கிற போக்கு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிறப்போ வந்து அதை நம்ம எதிர்க்கணும், எதிர்த்து பேசணுன்றது வந்து நமக்கு வந்து இருந்தது. அப்படின்றப்போ வந்து கருப்பு நிறம் அப்படின்றது தான் நம்மளோட நிறம் அப்படின்றப்போ வந்து அந்த நிறத்தின் அடிப்படையில் இங்கே ஏன் வந்து இங்கே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ நம்ம அதை எதிர்த்து பேசணும்னு நினச்சதோட விளைவு தான் அது. ரஜினி படம் தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி கிளைமாக்ஸோட முடியுது, மலேசியாலையும் மற்ற நாடுகளையும் போகிறப்ப அந்த இறுதி காட்சி கிளைமாக்ஸ் வந்து வேற. மலேசியாவில் மட்டும்தான் இறுதி காட்சி வந்து மாற்றிருக்கோம். அங்கே இருக்கிற சென்சார் போர்டு வந்து அதை அலோவ் பண்ணல, அதை கட் பண்ணி தூக்கிட்டு அந்த ரஜினி வந்து இது கபாலி சரணடைந்தார், அந்த இவனை வின்சென்ட் வில்லனை சுட்டதுக்கப்புறம் வந்து ஷாட் வந்து கபாலி சரணடைந்தான்னு சொல்லிட்டு ஒரு கார்டு போட்டு முடிக்க சொல்லிட்டாங்க. இது சென்சார் போர்டோட அறிவித்தலின்படி நம்ம பண்ணது. கபாலி ரஜினிக்கு எதிர்பார்ப்பை விடவும் உங்கள் மேலே எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். உங்கள் திறமைக்கு கிடைச்ச சவால், தீனி, இப்படி எதுனாலும் சொல்லலாம். இந்த ஹோல் எபிசோடில், இந்த ப்ராஜெக்டில் உங்களுக்கு கிடைச்ச பெரிய படிப்பினைன்னு எதை நினைக்கிறீங்க? பெரிய படிப்பினை எல்லாம் எனக்கு தெரியலையே, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நான் ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்கேன், அது மக்கள்கிட்ட எப்படி போய் சேர்ந்துருக்கு, அப்படி எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி இது பார்த்துட்ருக்கேன். அப்படி இருக்கிறப்போ வந்து என்னோடய அடுத்த படம் வந்து சம்மந்தமாக இந்த படிப்பினை இப்போ எனக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு வச்சுட்டு இதுக்கப்புறம் நான் திரும்ப இன்னொரு கதை எழுதுகிறப்போ அதில் வந்து என்னெல்லாம் பேசலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணுவேன். அதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இந்த இந்து தொடர்ந்து அட்டகத்தியில் சில விஷயம் பேசினேன், அதுக்கு ஒரு சில ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அப்புறம் ஜனரஞ்சமாக வெற்றி கிடச்சிது. சரி, மெட்ராஸில் சில விஷயம் பேசினேன், அதுக்கு வெற்றியும் பரவலான இது விமர்சனமும் எல்லாமே எனக்கு கிடச்சிது. அதை வச்சு தான் நான் கபாலிக்கிட்ட வந்தேன். கபாலியில் எனக்கு சில விஷயங்கள் கிடச்சிருக்கு, இதை வச்சு தான் நெக்ஸ்ட் படத்துக்கு நான் போவேன். பொதுவாக லட்சியவாதத்தோடு வரக்கூடிய இயக்குனர்கள் அவங்களுடைய தொடக்க நாட்களில், படைப்பாளிகள் அவங்களுடைய தொடக்க நாட்களில் தீவிரமான லட்சியவாதம் பேசுகிறதும், அதுக்கு பிறகு ஒரு கமர்ஷியல் ஏரியாவுக்குள்ளே போய் ஒரு பிரம்மாண்டங்கள், அது தர்ற வெற்றி, அது தரக்கூடிய எதிர்பார்ப்பு, அது ஏற்படுத்துகிற பிம்பம், மாயை, இது வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற படைப்பாளியை சில நேரங்களில் சமரசமாக்கிடும், ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு ஒரு வழக்கமான விஷயங்கள் ஸ்டீரியோ டைப்புக்கு போகிற பாதைக்கு கொண்டு போகிறதையும் பார்த்துருக்குறோம். உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் அப்படின்றதுல இதே சாயல் இருக்குமா? நீங்கள் சினிமாவுக்கு காலடி எடுத்து வச்ச நாளில் ரஜினியை இயக்குவோம் அப்படின்ற எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்தீங்களான்னு எனக்கு தெரியாது. இல்லை, இப்போ அந்த கட்டத்தை தாண்டி இருக்கீங்க. இப்போ அதே வேகம், அதே உணர்வு, அதே மாதிரியான ஒரு தாகத்தோடு தொடருவீங்கன்னு சொல்லலாமா? ஆமாம்மா, இன்றைக்கு வரைக்கும் வந்து ரோஹித் வெமுலாக்கள் தற்கொலை செய்கிற வரைக்கும் வந்து அது தொடர்ந்துனே தான் இருக்கும். பிஹெச்டி ஸ்காலரு அவன் செத்துட்டான்ல, தற்கொலை பண்ணிக்கணும், ஏன் பண்ணணும்? எவ்வளோ பெரிய வலியான ஒரு நேற்று ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட குஜராத்தில் வந்து மாட்டுத்தோலை எடுத்துகிட்டு போனதுக்காக வந்து 5 தலித்துகளை வந்து அடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய எழுச்சி அங்கே உண்டாயிருக்கு. இது வந்து நிற்கிறதே கிடையாது. இது நிற்கிற வரைக்கும் நம்ம வந்து இதை பற்றி பேசிட்டு தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒன்றே ஒன்று, நான் எதையும் கையில் கொண்டு வரவே இல்லை. எனக்கு வந்து மிகப்பெரிய பாரம்பரியமோ கலாச்சாரமோ நான் வந்து ஆண்ட பரம்பரையோ அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் இழந்தால் தான் நான் வந்து ஐயோ நான் இதெல்லாம் இழந்துட்டேன்னு வழியோட எனக்கு ஒன்றுமே கிடையாது. என்னுடைய ஒரே டூல் நான் மட்டும்தான், என்னுடைய உடம்பு தான் என்னுடைய டூல். உங்களால் முடிஞ்சால் என் உடம்பு அதுதான், அதை மீறி ஒன்றுமே கிடையாது. என் உடல் ஒத்துழைக்கிற வரைக்கும் வந்து நான் வந்து இந்த சமூகத்துக்காக, இந்த சமூக மாற்றத்துக்காக என்னால் முடிஞ்ச அளவு நான் பேசுவேன் என்னுடைய படைப்புகளில். இதுதான் நான். ரொம்ப நன்றி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி, மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி.